மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க அது வந்து ஸ்டேட்டில் நேஷ்னல் லெவலில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது தற்கொலைகளாகவே ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. அன்ரிப்போர்ட்டட் சூசைட்ஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்கொலை என்பதே இப்போது சட்டத்தில் அது வந்து ஒரு தண்டிக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இப்போவும் இருக்குது. இந்தியாவில் பல நாட்டுகளில் அந்த சூசைட் இஸ் அ க்ரைம்ங்கிறத எடுத்துட்டாங்க. இந்தியாவில் மட்டும் இப்போவும் சூசைட் இஸ் அ க்ரைம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால பல தற்கொலைகளாக ரிப்போர்ட் பண்ணாமல் ஆக்சிடென்டலாகவோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினால அதை ரிப்போர்ட் பண்ணி அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் ஆஃப் சூசைட்ஸ் ஆர் வெரி ஹை இன் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தற்கொலை எண்ணம் விகிதம் எது பார்த்தாலும் ரொம்ப அதிகமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது சூசைட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1,00,000 பேர் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அதில் 12 பேர், இந்தியாவில் 12 பேர், 1,00,000 பாப்புலேஷன் இருந்தால் 12 பேர் தற்கொலை மூலமாக இறந்து போகிறாங்க. அதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 பேர், 1,00,000க்கு 25 பேர் தற்கொலை மூலமாக இறந்து போகிறாங்க. தமிழ்நாடு இப்போ வந்து நம்பர் ஆஃப் சூசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ரேங்க்ஸ் நம்பர் 2. ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா, அடுத்தது வந்து தமிழ்நாடு. அதாவது மொத்த தற்கொலைகளில் பார்த்தீங்கன்னா 13% தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஏன் தற்கொலைகள் நடக்குது, என்ன காரணம் தற்கொலைகள் செஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ப்ராப்ளம், குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனைகள்னால 132 தற்கொலைகள் அதனால் நடக்குது. அதுக்கப்புறம் தீராத வியாதிகள், தீராத நோய், அதில் பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 19% தற்கொலைகள் அது மூலியமாகவும் நடக்குது. எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி 18லேருந்து 30 வயசில் இருக்கிற பெண்கள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 30லேருந்து 45 வயசில் இருக்கிற ஆண்கள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணத்தினால பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ப்ராப்ளம்னு நான் சொன்னேன். ஃபேமிலி ப்ராப்ளம் எதனால், ஃபேமிலி ப்ராப்ளத்தினால எதுக்கு ஒருத்தர் தற்கொலை மூலமாக இருக்க தற்கொலை வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுன்னு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கணவன் பேசினா மனைவிக்கு புரியல, மனைவி பேசினா கணவனுக்கு புரியல, பேச டைம் இல்லை, பேசினா அதை வந்து தப்பாக எடுத்துக்கிற விதமும் இருக்குது, காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இல்லை. பல காரணத்தினால, குடும்ப பிரச்சனை காரணத்தினால பல தற்கொலைகள் குடும்பத்திலேயே நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு ரேர் டிஸ்கஷன் மாஸ் சூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேமிலியில் எல்லாருமே தற்கொலை மூலமாக இறந்து போகிறது. ஒருத்தர் தான் தற்கொலை மூலமாக தற்கொலையில் எண்ணத்தில் இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறது. அது வந்து மாஸ் சூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1ல் இருக்குது. அப்போது இந்த தற்கொலையின் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தற்கொலைகளின் விகிதம் எப்போவுமே அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 4 ஸ்டேட் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% ஆஃப் த சூசைட்ஸ் இன் இந்தியா ஹேப்பன்ஸ் இன் சவுத் இந்தியா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சூசைட்ஸ் அதிகமாக இருக்குது? அது பல காரணம் சொல்லலாம். ஏன்னா ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கலாம், அதனால் சூசைட்ஸாக ரிப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கலாம். இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. அப்போ ஏன், அதாவது பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து படிப்பறிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. படிப்பறிவு இருக்கிறவங்க விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, ஆனால் பீகாரில் கம்மியாக இருக்குது. ஆனால் பீகாரில் சூசைட்ஸும் கம்மியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து காரணத்துக்கு போக வேண்டாம். பட் சூசைட் எதனால் தற்கொலைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்கள் இடத்துல நிறைய பேர் இடத்துல அந்த விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை, எந்த விதமான மனநிலையில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க
என்னை யாருமே புரிஞ்சிக்கலை, என்னை யாருமே மதிக்கலை, என்னை யாருமே ஏற்றுக்கலை. இந்த 3 பெரும்பாலான இந்த மாதிரி எண்ணங்களில் இருக்கிறவங்க தான், பெரும்பாலான தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 விதமான எண்ணங்கள்னால தான் பாதிக்கப்படுறாங்க. என்னை யாருமே புரிஞ்சிக்கலை, என்னை யாருமே மதிக்கலை, என்னை யாருமே ஏற்றுக்கலை. வாழ்க்கையில் நம்ம யாருமே ஏற்றுக்கலைங்கிற ஒரு அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபீலிங்கை தாங்கிக்க முடியலன்னா பெரும்பாலானவர்கள் நம்ம எதுக்கு வாழணும், யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா, நம்ம எதுக்கு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தானே பெரும்பாலான தற்கொலைகள் அந்த 3 காரணத்தினால நடக்கிறது. வேறு காரணம் பார்த்திங்கன்னா, அவங்க மனநிலை பார்த்திங்கன்னா, தே ஃபீல் லோன்லி, தே ஃபீல் ஹெல்ப்லெஸ், தே ஃபீல் ஹோப்லெஸ். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வோடு வாழறாங்க, தன்னை யாருமே புரிஞ்சிக்கல, லோன்லினஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், இயலாமை, நம்மளால் எதுவும் முடியாதுங்கிற ஒரு எண்ணம், அதுவும் மேலோங்கி இருக்குது. ஹோப்லெஸ், ஒரு நம்பிக்கையின்மை. ஸோ இந்த 3 விதமான எண்ணங்கள்னால தான் பெரும்பாலான தற்கொலைகள் நடக்குது உலகத்திலேயே. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் அதனால தான் நடக்குது.